WCC3 மை கெரியர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேட்ச் விளாண்டப்போ ஹைதராபாத்தோட விளாண்ட மேட்ச்சை நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்காம ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதனால் நான் பின்னாடி வாய்ஸ் கொடுக்காம வச்சுருந்தேன். ஓகே, நம்ம ஒரு 2 நாளாக வீடியோ போடல, லைவ் தான் வந்திருந்தோம் 2 நாளாக. சரி, இன்றைக்கி அந்த வீடியோ போட்டுன்ட்டு வாய்ஸ் கொடுக்க பார்த்தோம்னா அந்த டைம் கிடைக்கல. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இது பண்ணிக்கிடும், ஒரு சாங் கொடுத்து போட்டுக்கிடும், பிறகு வேறு ஏதாவது வீடியோ போட்டுக்கிடும் அப்படின்ட்டு கொடுக்க வேண்டான்ட்டாங்க. அதோட சரி மியூசிக்கை போட்டு கொடுத்துட்டேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா அந்த தமிழேனோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து எத்தனை மேட்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 5வது மேட்ச்சு. நம்ம இது வரைக்கும் நடந்த ஒரு மேட்ச்சில் கூட தோல்வி அடையலைங்க. 4 மேட்ச் இது வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். அதில் 4மே வெற்றி தான். இந்த மேட்ச் வின் பண்ணோம்னா நம்ம ப்ளே ஆஃபில் போய் அப்படியே டான் உட்காந்துடலாம். ஆனால் ஓகே, நம்மளுக்கு வந்து இது 5th மேட்ச்சு, 5வது மேட்ச்சு. நம்ம வந்து WCC3 மை கெரியர் கேம் பிளே தான் இல்லை 5வது மேட்ச்சுங்க. இது வரைக்கும் நம்ம வந்து இது 3வது எபிசோடு. நம்மளுக்கு சொல்ல மறந்துட்டேன், போன மேட்ச் 2 கேம் பிளே பண்ணியிருந்தோம். சாரி, மறந்துட்டேன். ஓகே, டாஸ் நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோங்க. பேட்டிங் ஃபஸ்ட். நம்ம எப்போயும் ஃபஸ்ட் இறங்க போகிறதில்ல. இவங்க ரொம்ப நேரம் நின்றால் நல்லா இருக்கும். நம்ம டீம் ஓப்பனர்ஸ் 2 பேருமே வந்துட்டாங்க. இவங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆண்டா நல்லா இருக்குங்க. ஓகே, 81 ரன்னு செம்ம ஃபார்மில் விளாண்டுருக்காங்க. 12 ஓவர் வரை நின்றுருக்காங்க. 2 விக்கெட்டு 12 ஓவர் வரை நின்றுருக்காங்க. செம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ஃபஸ்ட்டு போல் நம்ம வந்தோன்னே LBW அப்பீல் அவுட்டா நாட் அவுட்டான்னு தெரியலையே. ரிவியூக்கு போவோமா வேண்டாமா? ஓகே, கண்ணை மூட்டு ரிவ்யூ தொட்டேன். சரி போவோம் அப்படின்ட்டு. என்ன பண்ணிடுவாங்க நம்மளை இது பண்ணுன்னு பார்த்தா முட்டியில் போட்டுட்டு பிச்சிங் லைன். அப்பா, இம்பேக்ட் அவுட் சைடு ஆஃபுங்க. தப்பிச்சோண்டா சாமி. அந்த மாதிரி தாங்க தப்பிச்சாச்சு. எப்படியோ நாட் அவுட் அம்பேர் சொல்லிட்டாரு. 12 ஓவருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்டு கொடுத்து விளாண்டோம்னா நம்மளும் அடிக்கலாம். செம்ம பந்துங்க. ஒரு பவுன்சர் போட்டான் ஹிட்மேன் மாதிரி. அவர் என்ன தூக்கி அடிப்பார். நம்ம அப்படியே அழகாக தட்டி விட்டோம். நமக்கு 2வது பால்லே ஒரு பவுண்ட்ரி. பாய்ஸ் வந்து இது வரைக்கும் 87 ரன் தான். அருமையான 6ங்க. ஒரு லாப் ஷாட் ட்ரை பண்ணேன். அட்டகாசமான தூக்கி அடிச்சிருக்கேன் ப்ரோ. எப்போ விட்டாங்கக்கா, ஜஸ்ட் மிஸ்ஸில் விட்டோம். கேட்சுன்னு நினச்சேன். தலைவாக ஆடிட்டுருக்காங்க நம்ம டீம் பாய்ஸ். ஆனால் நம்ம அப்படி ஆடினோம்னா கண்டிப்பாக தோல்வியோடு வேறு எந்த இதுவுமே இல்லை. அதனால் கொஞ்சம் ஹார்ட் மூடில் தான் லாண்டாகணும். ஐயோ, சீக்கிரம் தூக்கிட்டோம் ப்ரோ. பிடிச்சிட்டாங்க. தலைவன் பிடிச்சி போட்டான்டா கேட்சை. ஏன்டா பிடிச்சா? தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கையில் போய் கேட்சாக மாறி விட்டது. தலைவன் ஸ்டேயில் ஒத்த கையில் பிடிச்சி போட்டான். எவ்வளோ ஸ்டேலாக பிடிச்சி விட்டாங்க. ஓகே, 13 பந்துகளில் 23 ரன், ஒரு 6, 3 4. கேஸ் எப்படியோ அங்கிட்டு அடித்து 130 ரன்னு 3 விக்கெட் அளவு கொண்டு வந்துட்டாங்க. பார்ப்போம் இந்த மேட்சை வின் பண்ண முடியுதா இல்லையான்ட்டு. நோ, 20 ஓவருக்கு வேறு 80 ரன்னு தாங்க அடிக்க விட்டாங்க நம்ம டீம் பாய்ஸ். 50 ரன் வித்தியாசத்தில் ஒரு அட்டகாசமான வெற்றி. வேற மாதிரிங்க, அட்டகாசமான வெற்றி. நினச்சி கூட பார்க்கல. அதுவும் 130 ரன்னில் 50 ரன் வித்தியாசத்தில் ஒரு வெற்றினா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து 6வது போட்டி. போன போட்டி 50 ரன் வித்தியாசத்து ஒரு அருமையான வெற்றியாக இது பண்ணோம். அந்த வெற்றியோடு நம்ம ப்ளே ஆஃப்குள்ளேயும் போயாச்சு. நம்ம ப்ளே ஆஃப் கனவு நினையாயிட்டு ஃபஸ்ட் இதுலேயே நம்ம ப்ளே ஆஃபில் கம்பீரமாக நுழைஞ்சாச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் டாஸை வின் பண்ணி பேட்டிங் தான் எடுத்திருக்கோம். நம்ம என்றைக்கு ஓப்பனிங் இறங்கியிருக்கோம் ப்ரோ. டக்குன்னு ஓப்பனிங் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோப்ளே 6 ரன்னுக்கு 2 விக்கெட்டுங்க. இதுதான் டீசெண்ட் ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க போன மேட்சுக்கு. நல்ல ஒரு ஷாட்டு. ஆனால் கை மேலே கேட்சு முடிஞ்சு. என்ன நடக்குதுங்க? கை மேலே கேட்சை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு தெரில. இறங்கி வந்து அடித்தேன். ஆனால் ரொம்ப தூரம் போகலைங்க. ரொம்ப தூரம் போகவில்லை. அழகாக பிடிச்சி பார்த்தான். ஓகே, ஏதோ கஷ்டப்பட்டு 126 ரன் நம்ம இல்லைனாலும் 8 விக்கெட் அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இந்த இதை டிஃபென்ஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். 127 ரன் அடித்து ஆப்போனன்ட் டீம் நம்மளுக்கு மொதல் தோல்வியை கண்ணில் காட்டியிருக்காங்க.
நம்ம டீமுக்கு மொதல் தோல்வி இதோட இந்த சீரீஸில் வந்திருக்குதுங்க. இந்த சீரீஸ் எல்லாம் வின் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ப்ளே ஆஃப் போன அடுத்த போட்டியே ஒரு தோல்வி. ப்ளே ஆஃப் போயாச்சு அப்படின்ட்டு ஒரு ஈஸியாக விளாண்ட மேட்ச்சில் தோல்வி ஆகி போச்சுங்க. ஓகே, 7th மேட்சுங்க. தமிழ்நாடு லைட்ஸ் கூட ப்ளே பண்ண போகிறோம். 7வது மேட்ச்சு. டாஸுக்கான நேரம் வழக்கம் போல் கெட்டு தான் கேட்கும். கெட்டு டாஸை வின் பண்ணோம்னா என்ன எடுப்போன்னு உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு பேட்டிங்கே எடுத்து விளாடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டிங்கில் தான் நம்ம டீம் நல்லா ப்ரொஃபர்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பேட்டிங் எடுத்து நம்ம ஃபினிஷிங் ரோலை இது கையில் வச்சுட்டு இருந்தோம் இத்தனை தடவை. ஆனால் இப்போதைக்கு கையில் இல்லைங்க நம்மகிட்ட. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 49 ரன்னுக்கு 2 விக்கெட். இந்த அட்டை 4 ஓவருக்கு செமையாக அடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு இதுலேயுமே சிக்கிற மாதிரி தெரியல. இந்த அட்டை தூக்கி அடிச்சிருக்கேன், கைக்கு தாங்க போகுது. செம்ம ஃபீல்டிங் அவன்ட்டு. என்னமா ஃபீல்டிங் பண்ணான் தலைவன் வேறு லெவலுங்க. கைக்கு தாங்க போகுது. ஃபீல்டிங் ரீப்ளே காட்டுவாங்களா ப்ரோ? இல்லைங்க, செம்ம ஃபீல்டிங் பண்ணானா சத்தியமாக. தூக்கி விட்ருக்கேங்க. இந்த பலா 4 பேருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆனால் அவன் இந்த பாலையும் விடுற மாதிரி தெரில. எஃப்ஐட்லாம் போட்டு டைவ்லாம் அடித்து பிடிக்கத்தான் பார்த்தான். ஆனால் எப்படியோ 4 போயிடுச்சு. மீண்டும் தூக்கி தான் விட்ருக்கோம். தூக்கான முயற்சி ப்ரோ முடிஞ்சுங்க. ரன் அவுட்டு. ஆட பாவிகளா, நான் தெரியாமல் செகண்ட் ரன்னு கொடுத்துட்டேங்க. சரி, ஓடிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நான் முடிச்சு விட்டாங்க நம்மளுக்கு கதையை. பிடிச்சி உடனே இருந்தாங்க. இது நம்ம எங்கேயோ வந்துட்டு இருந்தோம். அழகா ஸ்டெம்பிளே அடிச்சு விட்டான். ஓகே, 171 ரன்னு கண்ணை மூட்டு அப்படி அடிச்சுட்டாங்க. 171 ரன்னு 172 ரன்னு அடித்தா அப்படின்னு வின் என்ற நிலைமையில் தமிழ்நாடு உள்ளே இறங்குறாங்க. தமிழ்நாடு கேஸாக ரன் அவுட் ஆகிடுச்சோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு 159 ரன்னு தான் அடிக்க முடிந்தது. அதனால இந்த மேட்சை நம்ம 12 ரன் வித்தியாசத்தில் அட்டகாசமான ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம இன்னும் மேன் ஆஃப் த மேட்சை வாங்குற மாதிரி இல்லைங்க. ஒரே ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் மட்டும் வாங்கியிருப்போம் போல். ஃபஸ்ட்டு சீரீஸ் 1ல் வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சீரீஸ் 2ல் ஒன்றுமே பண்ண முடியலங்க. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ப்ளே ஆஃப்க்கு நம்மளுக்கு 2 மேட்ச் தான் இருக்குது. அந்த 2 மேட்சை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ப்ளே பண்ணி வீடியோவாக போகிறேன். இதில் ஏற்கனவே 3 மேட்ச் ப்ளே பண்ணியாச்சு. ஏற்கனவே 20 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் கீப் வெயிட்டிங்.